ஹாய் காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஐஸ் த ஹாரர் கேம் ஓட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க காய்ஸ், இந்த ஐஸ் த ஹாரர் கேமோட ஸ்டோரியை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பழமையான ஒரு மேன்ஷன் இருக்குது காய்ஸ். அதில் ஒரு திருடன் மணி பேக்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு வரான், திருட வரான். ஸோ இங்கே வந்த உடனே ஒரு கொடூரமான ஒரு பேயை பார்க்குறாங்க காய்ஸ். அந்த பேய் தான் காய்ஸ் த க்ரஸு. ஒரு தலை இருக்கக்கூடிய ஒரு பேய் தான் காய்ஸ் அது. இந்த பேய்க்கு உடம்பு இல்லை காய்ஸ், ஆனால் தலை மட்டுமே இருக்குது. ஆனால் அதோட ஆர்கன்ஸ் மட்டும் தெரியுற மாதிரி கொடூரமான ஒரு பேய் காய்ஸ். ஸோ இந்த கேமில் இந்த திருடனுக்கு அந்த க்ரஸு அப்படின்னு அந்த பேய்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது காய்ஸ். அதுதான் நான் கடைசியில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த க்ரஸுன்னு பேய் எப்படி இந்த கேமில் வந்ததுன்னா, தாய்லாந்து மலேசியாவில் ஒரு மித்து இருக்குது காய்ஸ். எப்படின்னா, ஒரு அழகான ஒரு பொண்ணு இருந்திருக்கா. ஆனால் ஒரு சாபமால் அவள் ஒரு கொடூரமான ஒரு மான்ஸ்டராக மாறிட்டா கைஸ். அவளுக்கு தலை மட்டும்தான் இருக்குது, ஆனால் உடம்பு எதுவும் இல்லை கைஸ். அந்த ஆர்கன்ஸ் மட்டும் அவள் அந்த பேயில் எப்படி நீட்டிகிட்டு இருக்குது. ஸோ இதுதான் காய்ஸ் அந்த க்ரஸு பேய். ஸோ அந்த தாய்லாந்து மலேசியன் ஃபோக்லோரை வச்சு தான் இந்த க்ரஸு அப்படின்னு ஒரு பேயை இந்த கேமில் உருவாக்கியிருக்காங்க. ஆனால் அந்த ஸ்டோரியில் இதுக்கு வேறு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டரோட பேய் இந்த க்ரஸு தான் காய்ஸ். இப்போ நம்ம செகண்ட் சாப்டர் போகலாம், அப்புறம் தேர்ட் சாப்டர் போகலாம். இந்த சாப்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த பேக் ஸ்டோரிக்கு நம்ம போகலாம் காய்ஸ். ஏன் இந்த பேயெல்லாம் இருக்குது, எதனால், அப்புறம் இந்த திருடனோட பேக் ஸ்டோரி என்ன அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் காய்ஸ். ஸோ காய்ஸ், இந்த செகண்ட் சாப்டர் என்னென்னா, ஒரு மென்டல் அசைலம், மென்டல் ஹாஸ்பிட்டல். இங்கே சார்லி அப்படின்னு ஒரு பேய் தான் காய்ஸ் ஹான் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த செகண்ட் சாப்டரில் வேறு இடம், ஃபஸ்ட்டு சாப்டர் வேறு இடம். ஸோ இந்த ரெண்டு இடத்துல ஏன் இந்த திருட வந்திருக்கானா, அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது காய்ஸ். ஸோ அங்கே ஒரு என்னென்னா, அந்த மணி பேக்ஸை கலெக்ட் பண்ணிடுவான். ஆனால் அவனுக்கு ஒரு விஷயம் தெரியணுன்னு இந்த ஒரு மென்டல் அசைலமுக்கு அவன் வந்திருப்பான் காய்ஸ். ஸோ காய்ஸ், இந்த செகண்ட் சாப்டர் மான்ஸ்டர் ஒரு ஸ்கல் வச்ச மாதிரி ஒரு கோஸ்ட் தான் காய்ஸ். ஸோ இந்த பேய்க்கு ஃபோட்டோஸ்லேருந்து ஃபோட்டோஸ் அப்படியே ஒரு ஃபோட்டோலேருந்து இன்னொரு ஃபோட்டோ பூந்து போகிற மாதிரி ஒரு பவர் இருக்குது காய்ஸ். ஸோ இந்த ஒரு பேய்க்கும் இந்த திருடனுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது காய்ஸ். ஏன்னா இந்த கேமில் வர டைலாக்ஸில் எல்லாமே அந்த பேய் இந்த பேய் இந்த பிளேயரை அவங்களோட பையன் மாதிரி பேசுவாங்க கைஸ். ஆனால் அவங்களோட பையனான்னு தெரியாது கைஸ். அது ஒரு இல்லூஷன் கூட சொல்லலாம் கைஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கொடூரமான பேய் பேர் தான் சார்லி கைஸ். ஆனால் இந்த பிளேயருக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தம்னு தெரில கைஸ். ஆனால் அவங்க இந்த பிளேயர் அவங்க அப்பான்னு சொல்கிறாங்க கைஸ். இதுதான் என்னென்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல. அப்புறம் இந்த தேர்ட் சாப்டரில் இருக்க பேய் தான் கைஸ் ஒரு டாக், ஒரு கொடூரமான டாக் கைஸ். ஸோ இந்த டாக்னா இந்த இந்த கேமில் வர டைலாக்ஸ் படி எனக்கு தெரிஞ்சு நம்ம பிளேயர் நம்ம அந்த திருடன் இருக்கான்ல, அவனோட பெட்டுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா இந்த டைலாக்ஸ் படி அவன் என்னன்னா சாரி உனக்கு தெரியாமல் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு டைலாக் வருது கைஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த நாய்க்கு அந்த கொடூரமான காரணம் அந்த திருடன் தான் நினைக்கிறேன் கைஸ். ஸோ இது என்ன காரணம்னு தெரியல. ஸோ இந்த கேமில் என்னென்னா, ஒரு ஸ்கூலில் தான் கைஸ் இவன் போவான்.
இந்த ஸ்கூலில் வந்து அந்த நாய் வரும், அந்த ஹாண்ட் பண்ணிட்டு வரும், அந்த நாயோட கோஸ்ட். அந்த நாய் வராது கைஸ், ஆனால் அந்த கோஸ்ட் வரும். ஸோ பாருங்கள் கைஸ், ஒரு ஹாரபிளான ஒரு இது. ஸோ கைஸ், இப்போ நம்ம இந்த மேன்ஷனோட ஸ்டோரி, ஐ மீன் எதனால் இந்த பேய் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இந்த மேன்ஷனோட ஸ்டோரிக்கு போகணுன்னா இந்த மேன்ஷனில் யார் முன்னாடி இருந்தாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மேன்ஷனில் யார் இருந்தாங்கன்னா மைல்ஸ் ஃபேமிலி அப்படின்னு ஒரு குடும்பம் இருந்தது கைஸ். ஸோ மிஸ்டர் மைல்ஸ், மிஸ்ஸஸ் மைல்ஸ், அப்புறம் எமிலி, அப்புறம் எமிலியோட அக்கா, இவங்க 4 பேர் தான் இந்த மேன்ஷனில் முன்னாடி இருந்தாங்க. ஸோ இந்த ஃபேமிலியில் ஒரு கர்ஸ் இருந்தது. யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்கள அது வந்து ரொம்ப துன்புறுத்துச்சு. ஸோ இந்த கர்ஸ்னால் மிஸ்டர் மைல்ஸுக்கு வந்து ரொம்ப பாதிச்சுது கைஸ். ஸோ அவர் வந்து நிறைய அவங்களோட இல்லூஷன்ஸ், ஹலூசினேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய மர்மமான இதெல்லாம் பார்க்க ஆரம்பித்தார். ஸோ அவர் வந்து என்ன பண்ணாருன்னா அந்த ஒரு சாபத்தை ஒரு ஃபோட்டோக்குள்ளே அடைச்சி வச்சார் கைஸ். ஸோ இந்த ஃபோட்டோக்குள்ளே அடைச்சி வச்சுட்டு அவங்களோட யங்கஸ்ட் டாட்டர் எமிலிக்கிட்ட அந்த ஃபோட்டோவை பாதுகாப்பாக பார்த்துக்க சொன்னார். அப்புறமா அவர் வந்து இறந்துட்டார். ஸோ அந்த அப்புறம் இன்னொரு என்ன சொன்னார்னா அந்த குடும்பம் வந்து அந்த மேன்ஷனை விட்டுட்டு போக சொன்னார். ஸோ அதனால தான் நம்ம வரும்போது இங்கே யாருமே இல்லை, காலியாக கிடக்குது கைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ், இவர் தான் மிஸ்டர் மைல்ஸ், எமிலி, அதுக்கப்புறம் அவங்க அக்கா, எமிலியோட அக்கா, அப்புறம் மிஸ்ஸஸ் மைல்ஸ். ஸோ இவங்க 4 பேர் தான் இங்கே இருந்தாங்க. ஸோ இவங்களோட போர்ட்ரேட் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ஒரு சாபத்தை அடைச்சி வச்சுருந்தாங்க இவங்களோட ஃபோட்டோக்குள்ளே தான். ஸோ என்ன நடந்ததுன்னா கைஸ், நம்ம பிளேயர், ஐ மீன் திருட என்னன்னா நம்மளோட பிளேயர் வந்து இங்கே திருட வரும்போது ஆக்சிடெண்ட்டாக அவங்க என்ன தொட்டுட்டாங்க, அந்த ஃபோட்டோவை தொட்டுட்டாங்க, மிஸ்டர் மைல்ஸோட ஃபோட்டோ. ஸோ அந்த ஃபோட்டோவில் இருக்க சாபம் வந்து அந்த பிளேயருக்கு வந்துடுச்சு. ஆனால் அந்த சாபப்படி யார் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மர்மமான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். ஸோ அந்த சாபம் இந்த பிளேயருக்கு வந்ததுனால அவனும் இந்த மாதிரி நிறைய மர்மமான விஷயங்கள்லாம் பார்க்க ஆரம்பித்தான். எக்ஸாம்பிள் அந்த க்ரஸு. ஸோ க்ரஸு வந்து இந்த மேன்ஷனில் இருக்கிற பேயெல்லாம் கிடையாது கைஸ். அது வந்து அந்த பிளேயரோட ஒரு பாஸ்டில் இருந்து ஒருத்தங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம். அவங்க வந்து செத்ததுக்கு அப்புறமா அவங்க ஏதாவது ஒரு காரணத்துக்கு செத்துருப்பாங்க. அதனால இவங்களோட ஒரு ஹலூசினேஷனாக வந்து அந்த க்ரஸு பேய் இவனை ஹார்ன் பண்ணுது. ஸோ அந்த சாபனால தான் அவனை வந்து இது இன்னும் துன்புறுத்திக்கிட்டே இருக்குது. ஸோ ஸோ நம்ம பிளேயர் வந்து இங்கே இருக்கிற பேக்ஸ், இந்த மேன்ஷனில் இருக்கிற பேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த கர்ஸை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க விரும்பிட்டு அவன் வந்து எமிலி மைல்ஸ், ஐ மீன் மிஸ்டர் மைல்ஸோட யங்கஸ்ட் டாட்டர் எழுதின ஜேர்னலை படிக்கிறான். அந்த ஜேர்னல் படி என்னென்னா மிஸ்டர் மைல்ஸ் வந்து அந்த கர்ஸ் வந்ததுக்கப்புறமா ஒரு மென்டல் அசைலமுக்கு போகிறாங்க. செகண்ட் சாப்டர் நம்ம பார்த்தோம்ல ஒரு மென்டல் அசைலம், அந்த மென்டல் அசைலமுக்கு தான் மிஸ்டர் மைல்ஸ் போகிறாங்க. ஸோ இந்த நம்மளோட பிளேயர் என்ன பண்ணுறான்னா அந்த மென்டல் அசைலமுக்கு அவனும் போகிறான். ஏன்னா அவன் வந்து மிஸ்டர் மைல்ஸ் வந்து அந்த இன்னும் கொஞ்சம் அந்த கர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே போகிறான். மிஸ்டர் மைல்ஸ் வந்து எப்படி அந்த கர்ஸை வந்து சீல் பண்ணாங்க அந்த ஃபோட்டோக்குள்ளே அப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கிறான். அப்போ தான் அவனோட சாபத்தை அவன் போக்க முடியும் அப்படின்ட்டு அந்த மென்டல் அசைலமுக்கு அவன் போகிறான். ஸோ நம்ம பிளேயர் வந்து மிஸ்டர் மைல்ஸ் இருந்த இந்த மென்டல் அசைலமுக்கு ரீச் ஆகிறான். ஆனால் அங்கே நான் முன்னாடி காமிச்ச சார்லி அப்படின்னு ஒரு பேயை தான் அவன் பார்க்குறான். ஸோ இந்த சார்லிக்கும் நம்ம பிளேயருக்கும் ஒரு தொடர்பு இருந்திருக்கு கைஸ். எனக்கு தெரிஞ்சு நம்மளோட பிளேயரோட அப்பா தான் சார்லஸ். ஆனால் ஸோ இந்த நான் சொன்ன மாதிரியே அந்த கர்ஸ் படி என்னென்னா சார்லி வந்து அவனோட வந்து உயிரோடு இருக்கும்போது, இப்போ செத்ததுனால இங்கே பேயாக வந்து அவனை ஹார்ன் பண்ணுறான். ஆனால் உயிரோடு இருக்கும்போது நம்மளோட பிளேயரை
ரொம்ப துன்புறுத்தியிருக்காங்க. எப்படின்னா இந்த மாதிரி அடிக்கிறது, ஒரு குட் ஃபாதராக அவங்க இல்லை. ஸோ அவங்க வந்து ஒரு கஷ்டப்பட்டாங்களே, ஸோ அது வந்து அந்த சாபனால இந்த பிளேயருக்கு ஒரு ஒரு ஹலூசினேஷனாக வந்திருக்கு. அதுதான் காய்ஸ். ஸோ நம்ம பிளேயர் வந்து இந்த மென்டல் அசைலமில் எந்த ஒரு க்ளூவும் கிடைக்காததுனால அவன் வந்து எம்எல்ஏவோட ஸ்கூலுக்கு போகிறான். அங்கே ஏதாவது இந்த மாதிரி இந்த சாபத்தை பற்றி ஏதாவது க்ளூஸ் கிடைக்குதா அப்படின்ட்டு அங்கே போகிறான். ஸோ காய்ஸ், நம்ம பிளேயர் வந்து சாப்டர் 3ல் இருக்க இந்த ஸ்கூலுக்கு தான் வரான் காய்ஸ். ஸோ இந்த ஸ்கூலில் வந்து அந்த க்ளூஸ் தேடும் போது அவன் ஒரு நாயை பார்க்குறான் காய்ஸ். அதுதான் அவனோட சைல்ட்ஹுட் பெட் குட் பாய். அந்த நாயோட பேர் குட் பாய் கைஸ். ஸோ வந்து சின்ன வயசில் அவன் அப்பா அவனை நிறைய வந்து அப்யூஸ் பண்ணதாகவும் அவனுக்கு வந்து நிறைய இந்த கஷ்டப்பட்டதுனாலும் அவனால் தாங்கிக்க முடியல. அதனால் ஒரு நாள் தெரியாதனமாக அவனோட நாயை அவனே வந்து ஆக்சிடென்டலாக கொண்டுடுறான். ஸோ வந்து அந்த மிஸ்டர் மைல்ஸ் கிட்ட இருந்து அந்த ஃபோட்டோ தொட்டனால இவனுக்கு சாபம் வந்ததுனால அந்த நாய் வந்து ஒரு பேய் ரூபத்தில் வந்து இவனை ஹாண்ட் பண்ணுது கைஸ். ஸோ வந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப். இது வந்து அவனை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இந்த நாய் வந்து அவனை பார்க்குறதுக்கெலாம் வரல கைஸ், அவனை முடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கு. என்னன்னா அது வந்து அவனை வந்து இந்த மாதிரி ரொம்ப எப்படி சொல்கிறது, நீ தான் என்னை கொன்ன அப்படின்னு ஒரு சிம்பத்தி க்ரியேட் பண்ணுது. அதே மாதிரி தான் வந்து எல்லா கேரக்டர்ஸுமே. ஆனால் இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு வந்து சார்லி யாருன்னு தெரியும், அப்புறம் குட் பாய் யாருன்னு தெரியும். ஆனால் க்ரஸு யாருன்னு தெரியாது. ஏதாவது ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம் கைஸ். ஸோ இப்போதைக்கு இதுதான் வந்து அந்த மேன்ஷனோட ஸ்டோரியும் பிளேயரோட ஸ்டோரியும். ஆனால் இது வரைக்கும் கிளியராக யார் க்ரஸுன்னு தெரியல கைஸ். இப்போ வரைக்கும் இதுதான் என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது கேம்ஸ் ட்ரை பண்ணணுமா, இல்லைனா வேறு ஏதாவது கேம்ஸோட ஸ்டோரி நான் கண்டுபிடிக்கணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அப்புறம் பாய் கைஸ்.